Good morning students. Now we are going to see about the trigonometry. 6th chapter. 6th chapter trigonometry la first video la nama basic enna அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். 9th la நம்ம already trigonometry படிச்சிருக்கோம். Trigonometry la basic trigonometric functions first படிச்சிருப்போம். எதெல்லாம் trigonometric function அப்படினா sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta and cot theta. There are 6 trigonometric functions. 6 trigonometric functions படிச்சிருக்கோம். இதில் நாம் சில ஐடென்டிட்டிஸ் படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னா sin function and cosecant function. Sinoட inverse cosecant, which means sin theta is equal to 1 by cosecant theta. Multiplicative inverse. அதான் நம்ம இன்வர்ஸ்னு சொல்கிறோம். sin theta ஓட இன்வர்ஸ் தான் cosecant theta and cos theta ஓட இன்வர்ஸ் secant theta. So cos theta which is equal to 1 by secant theta. Next tan and cot are inverse. Tan cot to inverse. Therefore tan theta is equal to 1 by cot theta. இதெல்லாம் basic identities. The relation between, there are 6 trigonometric function, 6 trigonometric function இருக்கு. அந்த 6 trigonometric function குள்ள relations first பார்ப்போம். சைனும் கொசிக்கனும் inverse, sin and cosecant inverse, cos and secant inverse, tan and cot inverse. இதெல்லாம் inverse function. Inverse means sin na 1 by cos, cos 1 by secant, tan 1 by cot. இது அப்படி ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். cosecant is equal to என்ன எழுதுவோம்? cosecant is equal to 1 by sin. Both are inverse தானே. ஸோ sin எழுதும்போது 1 by cosecant எழுதுவோம். cosecant எழுதணும்னா 1 by sin எழுதுவோம். Similarly secant theta which is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1 by cos எழுதிக்கலாம். cot theta is equal to 1 by tan theta எழுதிக்கலாம். ஸோ இது வந்து basic trigonometric functions ஓட relation. இந்த ஃபங்க்ஷன்ஸோட ரிலேஷன்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சம் செய்யும்போது நாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். சைனை நாம் எப்படி எழுதிக்கலாம், காசை எப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்க சம் எல்லாம் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான் இது, யூனிக் மெத்தட் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து எப்படி நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நீங்களாகவே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களோட ஓன் வே மெத்தடில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து வெரி ஈஸி அண்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் trigonometry. ஸோ நம்ம 12th வரைக்கும் trigonometry படிப்போம். அதோட பேசிக் வந்து 9th இருக்கும், அதோட கண்டினியூட்டி 10th இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க, இது ஈஸியான டாபிக் தான். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் ஆங்கிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எதுக்கு எது இன்வர்ஸ்ன்னு பார்த்துட்டோமா? ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா கோ ஆங்கிள்னு சொல்லுவோம். சி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்க்க முன்னாடி நம்ம சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன் நாம் சொல்கிறோம். பட் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது பார்க்கும்போது நமக்கே கோ ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் சைன் ஃபங்க்ஷன். சைனோட ஸ்பெல்லிங் வந்து ஆக்சுவலாக SINE, பட் நம்ம டினோட் பண்ணுறது SIN மட்டும்தான் போடுவோம். பட் சைன் ஃபங்க்ஷனுங்கிறது SINE. கொசைன், சைன். சைன் ஃபங்க்ஷனை அதோட ஸ்பெல்லிங் வந்து SINE தான் சைன் ஃபங்க்ஷன். கொசைன் ஃபங்க்ஷனுங்கிறது காஸ் ஃபங்க்ஷன். சைனோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கொசைன். ஸோ சைன் கொசைன். சைனை தான் நம்ம சைன் தீட்டான்னு சொல்கிறோம், கொசைனை தான் காஸ் தீட்டான்னு சொல்கிறோம். ஸோ சைன் கோசைனும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். நெக்ஸ்ட்டு டேன். டேன்ஜென்ட் ஃபங்க்ஷன், இதை தான் நான் டேன்னு சொல்கிறேன். டேன்ஜென்ட் ஃபங்க்ஷனை தான் டேன்னு சொல்கிறோம். இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கோ ஆங்கிள் என்ன அப்படின்னா கோடேன்ஜென்ட். கோடேன்ஜென்ட் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சைனோட ஃபங்க்ஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் காஸ். ஸோ சைன் கொசைனை தான் சைன் காஸ்ட்னு சொல்கிறோம். டேன்ஜென்ட் கோடேன்ஜென்ட் இதுதான் டேன் காட். அதே மாதிரி தான் சீக்கண்ட் அண்ட் கொசீக்கண்ட்.
சீக்கன், இதை எஸ்சிசி சீக்கன்னு சொல்லுவோம். இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கொசீக்கன். இதை இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ங்கிறது என்ன அப்படின்னு. சைன், கொசைன், டேன்ஜென்ட், கோடான்ஜென்ட், சீக்கன், கொசீக்கன். ஸோ சைனும் காசும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னு பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் சைனும் காசும் தானே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அண்ட் cos 90 minus theta is equal to sin theta. அதே மாதிரி tan and cot complementary angle. ஸோ என்ன எழுதிக்கலாம், tan 90 minus theta which is equal to cot theta and cot 90 minus theta which is equal to tan theta. Next is secant and cosecant complementary. Therefore, secant 90 minus theta which is equal to cosecant theta and cosecant 90 minus theta which is equal to secant theta. So, this is complementary angle definition. Complementary angles na பாருங்க co-angle என்ன அப்படின்னு பார்க்குறோம். sin, cosine, so sin காசும், tangent, cotangent, so tan and cot, secant, cosecant, secant and cosecant. ஸோ இந்த ரெண்டு தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ நம்ம இந்த இன்வர்ஸ் ஆங்கிளும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்வர்ஸ்னால் எதுக்கு இன்வர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. சைனும் கொசிக்கனும் இன்வர்ஸ், காசும் சீக்கனும் இன்வர்ஸ், டேனும் காட்டும் இன்வர்ஸ். இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ங்கும் போது அதோட கோ ஆங்கிள், கோ இதெல்லாம் சேருது. இப்போ சைன் அதோட கோ சேருதா, கொசைன். டேன்ஜென்ட் கோ சேருதா, கோ டேன்ஜென்ட் காட். சீக்கன் அதோட கோ ஜாயிண்ட் ஆகுதா, கோட் சீக்கன் கொசீக்கன். ஸோ இந்த கோ ஜாயின் பண்ணுறதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கும் இன்வர்ஸ் ஆங்கிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறதே டேபிள், ட்ரிக்னாமெட்ரி டேபிள் போடுறது தான். அது எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். பட் பாருங்கள், இதில் நான் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் நான் ஃபில்அப் பண்ணணும். நம்ம இதை மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல மறந்ததுனாலும் நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் உள்ள எல்லா வேல்யூமே தப்பாக தான் வரும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே தீட்டாவில் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் நம்ம சைன், காஸ், டேன், கொசீக்கன், சீக்கன் அண்ட் காட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்ட்ராவாக என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். நாம் ஒன்று சொல்லுவோமா, 0, கால், அரை, முக்கால், 1 இப்படி எடுத்துக்கலாமா? எப்போதுமே எப்படி எடுப்போம், லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு ரொட்டேஷன் இருக்குது அப்படின்னாலே ஆங்கிள் அப்படின்னு வரும்போதே நமக்கு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் எடுத்துக்குவோம். ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரொட்டேஷன் எடுத்துக்குவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கால்வாசி கம்ப்ளீட் ஆகுது, குவார்ட்டர் போர்ஷன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் போர்ஷன் அப்படி கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அப்படி முக்கால்வாசி போர்ஷன் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் அப்படி ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஆங்கிள்ங்கிறது இந்த மாதிரி தானே போகும். இந்த ரெண்டு லைனுக்குள்ளே இருக்கிறது ஆங்கிள். நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் ஆகும், நெக்ஸ்ட்டு இங்கே மூவ் ஆகும், இங்கே மூவ் ஆகும். ஸோ அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 0 டிகிரி, 0, நெக்ஸ்ட்டு கால்வாசி போர்ஷன், ஹாஃபு, முக்கால்வாசி போர்ஷன் 1 இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவுக்கு நான் ரூட் போட்டு எழுதுகிறேன். பாருங்கள், இந்த வேல்யூவுக்கு நான் ரூட் போடுறேன். இதோட ரூட் வேல்யூ 0வோட ரூட் என்ன, 0. 1/4ஓட ரூட் வேல்யூ, நியூமரேட்டருக்கு தனியாக ரூட் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு தனியாக ரூட் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டரில் இருக்கிறது 1. ஸோ 1ஓட ரூட் வேல்யூ 1/4ஓட ரூட் வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு இதுக்கு ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 1ஓட ரூட் வேல்யூ 1/2ஓட ரூட் வேல்யூ √2. நெக்ஸ்ட்டு √3, ரூட் ஆஃப் 3 வேல்யூ √3 தான், /4ஓட ரூட் வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் 1. ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் நான் எப்படி எழுதுகிறேன்னு பாருங்கள். 0, கால், அரை, முக்கால், 1 அதோட நொட்டேஷன்ஸ் எழுதிக்கிறேன். 0, 1/4, 1/2, 3/4, 1.
ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே ரூட் வேல்யூ போட்டு நான் ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எழுதிக்கிறேன். சைன் தீட்டாவோட வேல்யூ எழுதிட்டேன்னா இந்த ஒரு வேல்யூ எழுதினா போதும், ரிமைனிங் எல்லாம் ஈஸியாகவே எழுதிடலாம். ஸோ சைனோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தானே காஸ், சைனோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் காஸ். அப்படி இல்லைன்னா வரிசையாகவே எழுதுவோம். சைனோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் காஸ் அப்படின்னா 0, 1/2, 1/√2, √3/2 1 இருக்கா, இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. என்ன வரும்? 1. லாஸ்ட் இருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். அடுத்து √3/2. நெக்ஸ்ட் இதை அப்படி கீழே எழுதுகிறேன். 1/√2. இது இங்கே வரும் 1/2. நெக்ஸ்ட்டு 0. ஸோ இதை அப்படி நான் ரிவர்ஸில் எழுதுகிறேன். சைன் வேல்யூவை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா காஸ் வேல்யூ வரும். 0, 1/2, 1/√2, √3/2 1. இது அப்படி ரிவர்ஸில் எழுதுனா என்ன வரும்? 1, √3/2, 1/√2, 1/2 0. ஸோ சைன் வேல்யூ முடிஞ்சு, காஸ் வேல்யூ முடிஞ்சு. இப்போ டேன் வேல்யூ எழுதணும். டேன் வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் டிவைடட் பை காஸ். டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் பை காஸ். ஸோ இதை அப்படி டிவைட் பண்ணுறேன். 0/1 0 தான் வரும். 1/2/√3/2. நான் சைடில் போடுற பாருங்க. 1/2/√3/2. 1/2/√3/2னா இந்த 2 நான் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்குது? 1/√3 இருக்கா? ஸோ 1/√3. நெக்ஸ்ட்டு 1/√2/1/√2 வேல்யூ 1. √3/2/1/2 பாருங்கள். √3/2/1/2 இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன்னா √3/1 வரும், which is equal to √3. நெக்ஸ்ட்டு 1/0. 0/1னா தான் 0, 1/0னா இதோட வேல்யூ இன்ஃபினிட்டி. இதை நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. 0/1னா வேல்யூ 0, 1/0 டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா அதை நம்மளால் டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ விச் இஸ் அன்டிஃபைன்டு. ஸோ இப்போ டேன் வேல்யூ நான் எழுதிட்டேன். சைன் எழுதியாச்சு, காஸ் எழுதியாச்சு, டேன் எழுதியாச்சு. இது எப்படி எழுதியிருக்கோன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் இதிலேருந்து எழுதுகிறேன் சைன் வேல்யூ. நெக்ஸ்ட் அதை அப்படி ரிவர்ஸில் எழுதுனா காஸ் வேல்யூ. டேன்னா என்னது? சைன் பை காஸ் டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொசிக்கன் எழுதணும். நமக்கு முதல்ல தெரியும் கொசிக்கன் எதோட இன்வர்ஸ்? சைனோட இன்வர்ஸ். ஸோ சைன் என்ன கலரில் எழுதியிருக்கணும் அதே கலர் நான் கொசிக்கன் எழுதுகிறேன். பாருங்கள், சைனோட இன்வர்ஸ். இதோட இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோமா? 0ன்னு இருக்குது. ஸோ 1/0ன்னு ஆயிரும் கொசிக்கன். 1/0 வேல்யூ இன்ஃபைனைட். 1/0வை நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ அன்டிஃபைன்டு. 1/2 இதோட ரெசிப்ரோக்கல் என்ன? 2/1. ஸோ 2. 1/√2 இதோட ரெசிப்ரோக்கல் என்ன? √2/1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு √2. √3/2 இதோட ரெசிப்ரோக்கல் 2/√3. இங்கே 1. 1ஓட ரெசிப்ரோக்கல் 1/1 தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சேம் 1 வரும். ஸோ சைன் அண்ட் கொசிக்கன் இன்வர்ஸ். 0ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1/0. ஸோ அன்டிஃபைன்டு. 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/1 which is equal to 2. 1/√2ஓட ரெசிப்ரோக்கல் √2/1 which is equal to √2. √3/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/√3. நெக்ஸ்ட்டு 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான் வரும். ஸோ நான் கொசிக்கன் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு சீக்கன். சீக்கன் எதோட இன்வர்ஸ்? காஸோட இன்வர்ஸ். ஸோ காஸ் 1 இருக்கா? சேம் கலரில் எழுதுகிறேன் பாருங்கள். 1ஓட இன்வர்ஸ் என்ன? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் மீன்ஸ் ரெசிப்ரோக்கல். 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான் வரும். √3/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/√3. 1/√2ஓட ரெசிப்ரோக்கல் √2/1 which is equal to √2. 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/1 which is equal to 2. 0ஓட ரெசிப்ரோக்கல் 1/0 which is equal to undefined. 1/0நாலே undefined வேல்யூ. டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா undefined வேல்யூ. நெக்ஸ்ட்டு காட் எதோட இன்வர்ஸ்? டேனோட இன்வர்ஸ். ஸோ 0ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 0 1/0ன்னு ஆகிடும். ஸோ அன்டிஃபைன்டு. டிஃபைன் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு 1/√3. டேன்ங்கிறது 1/√3. 1/√3ஓட இன்வர்ஸ் என்ன வரும்? √3/1 which is equal to √3. 1ஓட ரெசிப்ரோக்கல் 1. √3ஓட ரெசிப்ரோக்கல் 1/√3. இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் 0. 0ஓட ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் 0. ஸோ இப்படி தான் இந்த டேபிள் நாம் ஃபில்லப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நாம் கோடான்ஜென்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இன்வர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அது என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதுறது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்.
இந்த சைன் வேல்யூ எழுதுறது மட்டும் எப்படி எழுதணும் இதையும் நாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். 0, கால், அரை, முக்கால், 1 இதை போட்டு இதுக்கு நான் ரூட் வேல்யூ எடுக்கிறேன். ரூட் வேல்யூ எடுத்துச்சிட்டோம்னா எனக்கு சைனோட வேல்யூலாம் கிடைக்குது. இந்த டிகிரி வேல்யூ நாம் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா அப்படியே தான் இருக்கணும். 0, 30, 45, 60, 90. ஸோ இதோட வேல்யூஸ் நான் எழுதியிருக்கேன் சைன் வேல்யூ. நெக்ஸ்ட்டு காஸ் வேல்யூ என்ன பண்ணுறேன், சைனும் காசும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறேன். டேன் என்ன பண்ணுவேன், சைன் பை காஸ். சைன் பை காஸ் இப்படி டிவைட் பண்ணி டேன் வேல்யூ எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதிலிருந்தே கூட நம்ம எழுதிக்கலாம். டேன் பாருங்கள், டேன், சைன், காஸ், டேன் 3 மட்டும் நம்ம எழுதினாலே போதும். கொசிகன், சீக்கன், காட் வந்து இன்வர்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன், கொசிகன்கிறது சைனோட இன்வர்ஸ். ஸோ 0, 1/0 எடுத்திருக்கேன். 1/2 அப்படி ரெசிப்ரோக்கலாக எழுதி கொசிகன் எழுதிட்டேன். காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன், டேனோட ரெசிப்ரோக்கல் காட். இந்த ரெசிப்ரோக்கல் எல்லாம் சேம் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை எக்ஸாம் போகும்போது ட்ரிக்னாமெட்ரி போர்ஷன் உங்களுக்கு அந்த எக்ஸாம் போர்ஷனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே என்ன பண்ணணும், நீங்களாகவே ஒரு டேபிள், இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். மேக்ஸிமம் சைன், காஸ், டேன் வரைக்கும் நீங்கள் ஃபார்ம் பண்ணால் போதும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம எல்லா மேக்ஸிமம் சம் வந்து சைன், காஸ், டேன் வச்சு தான் இருக்கும். ஸோ இந்த டேபிள் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் டேபிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் மெமரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த வீடியோவை அகெயின் ஒன் டைம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வே கிடைக்கும் எப்படி போடுறோங்கிறது. ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்துக்கலாம். இந்த டேபிள் வந்து நீங்களாகவே போட்டு பாருங்கள். மெமரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக மறந்துடும். ஸோ என்ன பண்ணுங்கள், மெமரி பண்ணாமல் நீங்களாகவே எப்போதுமே டிரைவ் பண்ணி பழகுங்க. மேக்ஸில் மெமரி பண்ணாதீங்க, அது நல்ல பழக்கம் கிடையாது மேக்ஸில். ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த சேம் கலரில் போட்டிருக்கிறதெல்லாம் இன்வர்ஸ். சைன் அண்ட் கொசிகன் இன்வர்ஸ், காஸ் அண்ட் சீக்கன் இன்வர்ஸ், டேன் அண்ட் காட் ஆர் இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லாம் சேம் கலரில் போட்டிருக்கேன். அப்படி ரெசிப்ரோக்கல் மட்டும் எழுதினா போதும். சைன், காஸ், டேன் எப்படி எழுதணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன், காஸ், டேன் நீங்கள் எழுதினீங்கனாலே இந்த லெசனில் இருக்க எல்லா சம்மே நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு எப்போ போனாலுமே நீங்கள் உங்கள் நோட்டில் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களாகவே இதை டிரைவ் பண்ணி, மனப்பாடம் பண்ணாமல் நீங்களாகவே டிரைவ் பண்ணி சைன், காஸ், டேனோட வேல்யூ போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் சம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மில் சைன் 45 டிகிரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சட்டுன்னு அந்த டேபிள் எடுத்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் பக்கத்தில் போட்டுட்டு இருக்க வேண்டாம், யோசிச்சு எழுதிட்டு இருக்க வேண்டாம். சம் கேட்டிருக்காங்க கேட்கல, இந்த டேபிளில் நீங்கள் ஒன் வேர்டு எழுதும் போதே போட்டுருங்க. ஸோ இது எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். 0, கால், அரை, முக்கால், 1 இந்த இதை எழுதினோன்னா நாம் இந்த டேபிளில் எதையுமே மெமரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்கள் போட்டு பாருங்கள்.